சூழ்நிலை மாற்றி வாழ்க்கையோட சூழ்நிலை தேவனுடைய ஆவியானவருடைய பிரசனம் மாற்றும் போது நிறைவான ஆவியானவரை நீர் வரும்போது சூழ்நிலை மாறுவே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுவே என்று சொல்லி பாட போறோம். சாத்தியமாகுமே
வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. வானானது புதைவிலமாகுமே. பலவீன பலனாய் மாறுமே. சொல்லி பாடலாம். பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. வயல்வெளியாகுமே. ஆளானது Thank you, Jesus. Thank you for your presence, Lord. Thank you for your presence. We lift you, we lift you. Bless you, God. We are going to now go into your mind and sing your living life. Sing over the living life. Sing over the
தடைகளை மாற்றி சொல்லி பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்துள்ளோம். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை எடுத்துள்ளோம். இடிந்துவிடும் இயேசுவின் நாமத்தில். Yes, thank you Jesus. Thank you Jesus. நீங்க இல்லாமல் நீ செயல்படுவீரப்பா. உங்களுடைய கரவிலே வேலை சகாதம் நடப்பதை ஒரு லட்சியப்பா சொல்லமாய் செய்து நீ செயல்படுவே உன் கரம் என்னை விலகாதிருக்கும் இயலாமையும் நீ செயல்படுவே உன் கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பயப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு என் மலை என்னை வந்தது எனக்கா ஏதாயும் செய்திடுவார் என்னை மறந்தது உண்டா Yeah.
கர்த்தாவே, எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாகிய கர்த்தாவே, நீ சர்வ ஞானியானவரே, சர்வா அகிலத்தின் வார்த்தையால் சிறுவிச்சிட்டவர் தேவனே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் முன்பாக ஏமாற்றம் தரவரே சர்வா. அன்றைக்கு சொன்னீங்க அப்பா, பெரிய பர்வத வேண்டிய ஏமாற்றம், பெரிய பர்வத வேண்டிய ஏமாற்றம் சொல்லுவாவே உன்னை சமமாக்குவாய். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளான வேதத்துக்கு பிரச்சனை கொண்டு இந்த தேவனை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் தடைகள் படிக்கிறாய் தேவன் சொல்கிறார் சகாமனை சொல்லுமா. Thank you Lord, thank you Lord, உமக்கு நன்றி ஆண்டவரே. Be mine இயேசுவே உமக்கு நன்றி சபா, உமக்கு நன்றி. கடைசியாக நன்றி சொல்லி ஆராதனை முடிக்கலாமா? நன்றி சொல்லலாமா? இதுவரை நம்மை காத்து வந்த தேவன், ஒரு கரு போல நம்மை காத்து வந்து நம்மை சிதையாமல் சுமந்து வந்த தேவனை கடந்த நாள் கண்டவங்க இன்னைக்கு இல்ல, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம சுகமான ஜீவனோடு வைத்திருக்கிற ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் நல்ல காரியத்தை ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? நல்ல காரியத்தை எல்லாரும் நல்ல காரியத்தை ஒரு கருப்போன காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே. அதிசயங்களை சொல்லி பார்க்கலாம். எஸ் ராமசேஷன் இந்த வார்த்தை சொல்ல மாட்டேன்.
தேங்க்யூ இயேசுப்பா நன்றி. இன்றைய தினம் காத்து ஆண்டவரே எல்லாரையும் கூட்டி சேர்த்து நாளை எங்களை ஜெபிக்க வைத்திருக்க ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுப்பா நிச்சயமாக எங்களை ஜெபிக்க வைத்திருக்க உங்களுடைய நாமத்திலே ஒரு வாக்கியம் ஆசீர்வாதம் நன்றி ஐயா. உங்களுடைய நாமத்திலே உயர்த்தி ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு சதா மூச்ச துதியா உங்களுக்கு தெரிவி செல்லுங்கப்பா. ஆண்டவரே துதியா துதிபடுகிறேன்னு வைங்க ஆராதனை நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்கப்பா. இப்ப நீங்க வசனத்தை தர போறீங்கப்பா. நாங்க கேட்க போறோம் அந்த ஆகாரமான திருப்பி எடுத்து கடைசியாக உங்களுடைய அபிஷேகத்துக்குள்ளாக கடந்து போக தேவன் திருப்பிட்டார். நீர் மாற்றமே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பாடி அப்படிதானே? எஸ் எத்தனை வந்து கிடைக்காத சாக்கியம் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. எஸ் பெரிதான கிருபையினால திருநெல்வேலியிலிருந்து எல்லா அடிப்படை வந்து நான் கிருபை செஞ்சேன். நான் நன்றி செலுத்தினேன். அது மாத்திரம் இல்லை, அன்போடு அழைத்த ஜெஸ்ஸர் பிரதர் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரம் இல்லை, இந்த யூத் ஃபெலோஷிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை பார்க்கும்போதே ஒரு ஐக்கியமா அந்த ஒரு காரணம் இந்த வயசுல எழுப்பணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஐக்கியமா இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த கீபோர்ட், இந்த பேட், இது ஒரு பிரேயர் சூப்பர். வேற ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்க அப்போது இன்வைட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ நன்றி ஸோ மச். உங்க வாழ்த்தி வரவேற்கிறேன். கத்தர் நாம் மன்னிப்புவதாக. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நான் கூட பேசுற வார்த்தை ஜெஸ்ட் சொன்ன அது ஆல்ரெடி இந்த மீட்டிங் வந்து கொஞ்சம் கேப் விட்டு போயிட்டு சொன்னேன். கொஞ்சம் கேப் விட்டு போயிட்டு இன்னைக்கு இது சொல்றேன், இயேசுவின் நாமத்தால அதிகாரம் இன்னைக்கு இந்த மீட்டிங் கண்ட்ரோலா நடந்துகிட்டே இருக்கும். நல்ல கரணத்தில் பேசுவோம். இந்த மீட்டிங் இனிமேல் கண்டினியூஸ் ஆண்டவர் நடத்தி கொண்டு போயிட்டே இருப்பாரு. அவர் நிப்பாட்டே மாட்டார். நம்ம ஆனா நிப்பாட்டவுமே தவிர ஆனா ஆண்டவர் நிப்பாட்ட மாட்டார். எப்படியாச்சும் 2 வாரம் 3 வாரம் வந்து அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கண்டிப்பா இந்த மீட்டிங்கை தொடர்ந்து ஜெபிப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் மையப்படாதாங்க. அது மாத்திரமா என்னோட கூட பிரதர் ஆண்டோ பிரதர் இருந்தாரு. ஒரு இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். அவர் வேற யாருமே கிடையாது, என்னோட மாமா பையன் தான். எஸ், என்னுடைய மாமா பையன் தான். அவருடைய வார்த்தையை கொடுக்கணும் வான் சொன்னே எதுவுமே சொல்லலாம். ஊழியம் பண்ணணும் தான் எங்களுக்கு வைராக்கியம். எஸ், ஊழியம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே எழுச்சி கொண்டு அழைப்பு எழுச்சி கொண்டு ஓகே கண்டிப்பா போயே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோடு வந்திருக்கிறது நாமையும் போடாதாங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு பிரதர் உண்டு, இமானுவேல் ஆபிரகாம். எஸ், என்னோட அண்ணன் தான். அவருக்கு வரமுடியல, கத்தோட சித்தம். அடுத்த டேட் எக்ஸ்டெண்ட் நிச்சயமா கத்தர் கூப்பிட்டு வருவார். கேபி எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அது மாத்திரம் இல்ல, நாளைக்கு ராணிப்பேட்டை சிசி சர்ச் வெப்பாலை எஸ் நல்லேற்ற ஆலயத்தில் அவருடைய வார்த்தையை கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா கலந்து கொள்வீங்க நான் விசுவாசிக்கிறேன். கேபி கண்டிப்பா வாங்க, கத்தர் உங்களோட பேசுவார். பெரிய கத்தர் மேல ஒவ்வொரு பேன் வச்சிருக்கேன். கேபி சும்மா கிடையாது. இந்த மீட்டிங் வந்து இப்படி அமர்ந்திருந்து சும்மா கிடையாது, சும்மா கிடையாது. கத்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. கேபி அப்படி சொல்லுங்க. எஸ் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நீங்களோட பேசுற வார்த்தை என்னன்னா ஐக்கியத்தை பத்தி பேசுவார். கேபி ஐக்கியமா இருந்தோம்னா என்னெல்லாம் செய்ய முடியும், ஐக்கியமா இருந்தோம்னா என்ன காரியத்தெல்லாம் நம்ம செஞ்சிடலாம், என்னெல்லாம் செய்ய முடியும், முடியாத காரியத்தையும் செய்ய முடியும் ஐக்கியமா இருந்தோம்னா. அந்த ஐக்கியத்தை பத்தி தான் நம்மளோட பேச போறேன். ஐக்கியமா இருந்தா செய்ய முடியாத காரணம் ஒண்ணுமே இல்லை. எடுத்தோம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 42வது வசனம். யாராச்சும் வாசிப்போமா? எஸ் ஜீசஸ். அந்த 41 வாசிக்கிறது பேசுறது. எஸ் Holy Spirit. எஸ் ஜீசஸ். Yes. 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 அப்போஸ்தலருடைய உபதேசத்தினால ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணினாங்கன்னா, அது முந்தின வசனத்துல வாசிங்கன்னா சுமார் கிட்டத்தட்ட 3000 பேர் இருப்பாங்க. 3000 பேர் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்கிறதுக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு அவ்வளவு திரளான ஜனங்கள் எல்லாரும் அவ்வளவு ஐக்கியமா இருந்தாங்க. ஐக்கியமா இருந்த ஒரு சண்டை இல்லாம, ஒரு ஈடுபாடு இல்லாம, ஒரு போட்டி இல்லாம, ஒரு முறைமை இல்லாம அவங்க அவ்வளவு ஐக்கியமா ஆண்டவருடைய நாமத்தை துதிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அப்பமிக்கிறதுல முதல்ல அப்பமிக்கிறது மீனிங்னா சாப்பிடுறது. எஸ், நம்ம சாப்பிடுவோம்னா இந்த சாப்பிடுறதுல முதல்ல அவங்க அவ்வளவு ஐக்கியமா தெரிஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய காலகட்டத்துல பார்த்தோம்னா சாப்பிடுறதுக்கு இப்ப எல்லா சர்ச்சிலுமே பிரச்சனைகள், 2 டீமா பிரிச்சிருக்கு. அப்படிதானே? இப்ப அவன் சாப்பிட்ட இடத்துல நான் சாப்பிட மாட்டேன், அவன் இருக்கிற இடத்துல நான் நிற்க மாட்டேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வரது யாருன்னா பாத்தீங்கன்னா சத்துரு தான். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஒரு வாழ்க்கையில் கொண்டு வருவான். ஏன்னா இந்த மாதிரி
பிரச்சனை கொண்டு வந்து உங்களை பிரிச்சுவான். ஆண்டவர் விட்டு உங்களை பிரிச்சுவான். இந்த மாதிரி ஐக்கியத்தை விட்டு பிரிச்சுவான். இப்ப நீங்க இதை கூடி வந்திருக்கீங்களா, இது ஒரு ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை பிரிக்கிறதுக்கு அவன் ஏதாவது ஒரு பிளான் போடுவான். உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஈகோ பாடு, இந்த பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் உங்களை கொண்டு வந்து உங்களுடைய ஐக்கியத்தை பிரிக்கணும் தான் அவங்களுடைய பிளான். ஆனா ஆண்டவர் பிரிக்க விட மாட்டார். அந்த வசனத்தை அழகா சொல்லுது, அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலும் அந்நியத்தினாலும் அப்ப வைக்கிறதையும் ஜெபம் பண்றதையும் உறுதியா கழித்திருந்தாங்க. அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அப்ப பிச்சும் எல்லாம் 3000 பேர், ஒருவர் 100 பேர் 50 பேர் கிடையாது, 3000 பேர் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவர் எல்லாமே ஒரு மனதோடு ஆண்டவர் கொடுக்கிறார். எஸ், வேதம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை எடுத்து உன் முழு இதயத்தோடும், எஸ் சொல்லுங்க, உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. எஸ், எல்லாத்தையும் அவங்க வந்து முழுசா கொடுக்குறாங்க ஆண்டவர்கிட்ட. அவங்களுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு எல்லாரும் அவ்வளவு ஒன்று கூடி ஆண்டோடைய நாமத்தை ஒன்று கூடி ஐக்கியமா இருந்தாங்க. அந்த இடத்துல கர்த்தர் அந்த இடத்துல பயங்கரமா அசைவாடுறாங்க. எனவே ஆதியாகத்துல எடுத்துக்கலாம், ஆதியாகம் 11ஆம் அதிகாரத்துல, எஸ் ஜீசஸ், ஆதியாகம் 11:6 வசனம் யாராச்சும் வாசிப்போமா? 4வது வசனம் வாசிங்க. 4வது வசனம் அடுத்து 6. எஸ், எஸ், அது நல்லவன். யாராச்சும் வாசிப்போமா? எஸ், எஸ், எஸ். ஓகே, நான் சொல்றேன். இது என்ன சம்பவம்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். சம்பவத்தை நீங்க படிச்சிருக்கீங்க, நினைச்சு பாருங்க. அந்த காலத்திலேயே வானத்தின் சிகரமாக இல்லை. அந்த காலத்துல இப்ப நம்மளுடைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இப்போ கிரெயின் இருக்குது, இந்த வேலி இருக்குது, ஜேசிபி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்குது. அப்படிதானே? அப்ப அந்த காலத்திலேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வானத்தின் சிகரமாக இல்ல ஒரு கோபத்தை கெட்டுவோம், அதுக்கு ஒரு பேர் வந்து கொண்டு சொல்லிட்டு அவங்க அப்பவே எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவ்வளவு ஒன்று கூடி வாங்க கெட்டுவோம், எல்லாரும் ஐக்கியமா இருக்கிறாங்கல்ல, அதனால அவங்க வாங்க கெட்டுவோம். நம்ம தங்கள் செய்ய நினைத்து ஒன்றும் தடைபட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிப்போம். எஸ், அந்த 6வது வசனம் வாசிக்கிற நல்லா கவனிங்க. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினது, இப்பொழுது தங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாரும் பாபேல் என்ற ஒரு கோபுரத்தை கேட்டுவோம், அந்த கோபுரத்தை வானத்தின் சிகரமாக உள்ள கேட்டுவோம், நாங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது. ஏன்னா நாங்க ஐக்கியமா இருக்கோம், எல்லாருமே ஒரே பாஷையை பேசுறாங்க, எல்லாருமே வேற வேற பாஷை பேசல, எல்லாருமே ஒரே பேச பேசுறாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் இருப்பாங்க அந்த இடத்துல, அவ்வளவு பேர் ஒன்று கூடி இருக்கிறாங்க, ஐக்கியமா இருக்கிறாங்க. நம்ம கிட்ட நினைச்சது யாரும் தடைபடியா சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த ஜெபம், இந்த கூடாரத்துல நீங்க கேட்டிட்டு இந்த ஜெபம் சும்மா கிடையாது, பரலோக ஹெவன்ஸ் கேட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க இந்த கேட்டிட்டு இருக்கீங்க, இந்த ஜெபம் பண்ணா என்ன நடக்கும், ஜெபம் பண்ணா என்ன நடக்கும் நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஐக்கியமா நீங்க ஜெபிச்சீங்கன்னா, கால் நடக்க முடியாதவங்க நீங்க போய் ஜெபிச்சீங்கன்னா அவன் எழுதி நடப்பான். விசுவாசிக்கிறீங்கல்ல? எஸ், நல்ல கரங்களை பேசுவாங்க. நன்றி சொல்லுவோம். எஸ் ஜீசஸ், உங்களால செய்ய முடியாத ஜெபத்தால செய்ய முடியும் நான் சொல்ல வரேன், ஐக்கியத்தினால செய்ய முடியும் சொல்ல வரேன். ஓகே, அவங்க நாங்க தங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாரு. ஏன்னா நாங்க எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம், ஐக்கியமா இருக்கிறோம், யாராலையும் எங்களை பிரிக்க முடியாது சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐக்கியத்துல கருத்திருந்து வானத்தின் சிகரமாக கெட்டுவோம் வாருன்னு சொல்லி அவங்க எழுப்பி வராங்க. இன்னைக்கு நீங்க கெட்டி இன்னைக்கு எழுப்பினீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல ஒரு என்ன பிரச்சனை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வெளியேறுவதாக. இன்னைக்கு நீங்க குடும்ப ஜெபத்தை செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிராக்கிள் நடக்கும். நீங்க இன்னைக்கு ஐக்கியமா ஒரு இடத்துல நீங்க கூடி ஜெபிச்சீங்கன்னா செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் நிச்சயமா செய்து முடிப்பார். எஸ், கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபையை உள்ளது. அப்பொழுது அடுத்த வசனத்துல வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார், இவங்க எல்லாருமே ஒரே கூட்டமா தான் இருக்கிறாங்க, அப்ப எல்லாரும் ஒரே பாஷையில பேசிட்டு இருக்காங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஆண்டவருக்கு விரோதமா அவங்க எழுப்புனாங்க. பாபேல் என்ற கோபத்தை எதுக்காக ஆண்டவர் வந்து அந்த மனுஷங்கள் எல்லாத்தையும் செதற அடிச்சாருன்னா, ஆண்டவருக்கு விரோதமா அந்த மக்கள் எல்லாரும் எழுப்புனாங்க. அதுக்காக தான் வானத்தின் ஆண்டவருக்கு விரோதமா எழுதினாலும் ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தாரு. நீங்க எல்லாம் ஒரே பாஷையை பேசிட்டு நான் வந்து இப்படி ஒன்றரை கூடி நீங்க வந்து இந்த ஒன்றரை கூடி நான் கோபத்தை கேட்டுருங்க. அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாஷையை கொடுத்து அனுப்பிவிட்டாரு. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாஷையை கொடுத்து அனுப்பிவிட்டாரு. ஒருத்தர் ஹிந்தி பேசலாம், ஒருத்தர் மலையாளம் பேசலாம், ஒருத்தர் தெலுங்கு பேசலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷையை பேசலாம். அவன் பேச
பேசிட்டு இருக்கும்போது மேல வந்து கெட்டிட்டு இருக்கான். செங்கல் போட்டாலும் செங்கல் பதிலா மண்ணை தூக்கி போட்டு போறான். நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். செங்கல் போட்டோம்னா செங்கல் பதிலா மண்ணை தூக்கி போறான். சிமெண்ட கேட்டா கட்டையை தூக்கி போறான். இந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாஷையை கொடுத்து அவ்வளவு சரி அடிச்சிட்டாரு. ஒவ்வொருத்தருக்கும் மண்டை குழம்பிட்டு அவ்வளவு சரி போயிட்டாங்க. அந்த கோபத்தை கத்தரி இடிச்சிட்டாரு. அப்ப ஏன் கத்தரி இடிச்சாருன்னா ஆண்டவருக்கே விரோதமா ஏற்பட்டனாலதான் கத்தர் அதை இடிச்சார். இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு எதை சொல்ல வரேன்னா, நீங்க ஐக்கியமா இருந்தீங்கன்னா செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த வசனத்துல அழகா சொல்றது, தங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாரு. அப்ப நாங்க நினைச்சது ஒண்ணும் தடைபட மாட்டாரு. ஏன்னா நாங்க ஐக்கியமா இருக்கோம். நீங்க ஐக்கியமா நீங்க ஜெபிச்சீங்கன்னா பிசாசை நீங்க ஓட விடலாம். நீங்க ஐக்கியமா ஜெபிச்சீங்கன்னா செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நான் சொல்ல வரேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து நீங்க கூடி ஜெபிச்சீங்கன்னா அங்க ஒரு மிராக்கிள் நடக்கும், அங்க ஒரு அற்புதம் நடக்கும், அங்க ஒரு விடுதலை நடக்கும். ஆண்டவர் அங்க இறங்குவார், நிச்சயமா இறங்குவார். அதனால ஐக்கியத்தை என்னைக்குமே விட்டுறாதீங்க. ஐக்கியத்துல உறுதியா தடுத்துருங்க. அடுத்ததாக நான் தானியேல் எல்லாரும் எழுதுறோமா? தானியேல் 2ஆவது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிப்போமா? எஸ், எடுத்து வைங்க. நான் சொல்றேன் என்ன சம்பவம். எஸ் ஜீசஸ். எஸ், தானியேல் 2ஆவது அதிகாரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. தானியேல் என்ன ஒரு மனுஷன் இருக்கான், எல்லாருக்குமே தெரியும். தானியேல்ங்கிற மனுஷன் இருக்கான். இவன் என்ன பண்றான்? இவனுடைய சொந்த நாடு வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா எருசலேம். இவனுடைய சொந்த நாடு எங்க? எருசலேம். எருசலேம்ல இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட பையனா கிடையாது, ரொம்ப கஷ்டமான பையனா கிடையாது, ஓரளவுக்கு மிடிலான ஃபேமிலியில் உள்ள பையன் தான். இவனுக்கு என்னன்னா நல்லா சந்தோஷமா அந்த ஊர்ல வாழ்ந்து கொண்டு வந்திருக்கான். 127 நாட்டுக்கு அரசரா இருக்கிற நேபுகாத்நேச்சார் அரசர் இருக்கு. எத்தனை நாட்டுக்கு அரசர் அவரு? 127 நாட்டுக்கு அரசரா இருக்கிற நேபுகாத்நேச்சார் அரசர் இருக்காரு. இந்த அரசருடைய அரண்மனைக்கு வேலைக்கு அடிமைத்தனத்துக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லிட்டு இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, இந்த நாட்டுல எருசலேம் நாட்டுல போய் அவனுடைய அடிமைத்தனத்துக்கு வேலைக்கு பிடிச்சு கூப்பிடுறதுக்கு ராஜா போறாரு. ராஜா போய் அந்த கூட்டத்தை அடிச்சு கூட்டிட்டு வரும்போது அந்த கூட்டத்துல தானியேல் வான அந்த கூட்டத்துக்குள்ள தானியேல் சேர்த்து வந்துட்டு இருக்கிறோம். வந்து அந்த அரண்மனையில வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அரண்மனையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ராஜா வந்து ஒரு நாள் நைட் தூங்கும்போது ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்து என்ன வந்துச்சு? எஸ், ராஜா நைட் தூங்கிட்டு இருக்கும்போது ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனம் என்ன சொப்பனம்னே ராஜாக்கு தெரியல. என்ன சொப்பனே தெரியல. அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு சொல்றாங்க, ஊர்ல உள்ள பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வசூல் இருக்கிற எல்லா எப்படின்னா வேதபாரர்கள், அந்த மூப்பர்கள் சொல்ற ஆசாரியர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வசூல். ஏன்? நான் ஒரு சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்துக்கு நீங்க அர்த்தம் சொல்லணும். அப்படி அந்த சொப்பனத்துக்கு நீங்க அர்த்தம் சொல்லணும்னா நான் உங்களை கொல்லுவேன்னு சொன்னேன் ராஜா. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் நைட் தூங்கும்போது ஒரு கனவு கண்டிருக்கேன். ஓகே, இப்ப நைட் நான் தூங்கும்போது ஒரு கனவு கண்டிருக்கேன். அந்த கனவு என்ன கனவுனே தெரியல. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போது நான் உங்களை கூப்பிடுறேன், நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல, அந்த கனவுக்கு எனக்கு அர்த்தம் சொல்லணும்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். அதே போலதான் ராஜா அது போல மனுஷன் எல்லாத்தையும் கேட்கலாம். நான் ஒரு சொப்பனை கண்டு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணும், உங்களுக்கு நான் கொண்டுவேன்னு சொல்லணும். அந்த 10வது வசனம் யாராச்சும் கொடுத்து வாசிப்போமா? தானியேல் 2 10வது வசனம். எஸ் ஜீசஸ். என்ன சொல்றாரு? எப்படிப்பட்ட ராஜாவும் இந்த மாதிரி கேள்வி கேட்டதே கிடையாது. எப்படிப்பட்ட ராஜாவும் இந்த இதுக்கு சொல்றதுக்கு இந்த பூமியில எவனும் குறைக்கல, எவனும் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த கனவுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு இந்த பூமியில எந்த மனுஷனும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அவங்க வந்த ராஜா அங்க வந்த எல்லாரும் சொல்றாங்க, இப்படிப்பட்ட கனவுக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லை, நீங்க எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த வசனம் வாசிப்போம். எஸ், 14வது வசனம் வாசிப்போம். எஸ் எஸ் ஓகே. என்னன்னா தானியேல் வந்து இந்த விஷயம் வந்து தானியேலோட காதை கேட்டு என்ன கேட்டா, ராஜா நைட் ஒரு கனவு கண்டான், அந்த கனவுக்கு அர்த்தம் தெரியும், அந்த கனவுக்கு அர்த்தத்தை சொல்லணும், இல்லைன்னா எல்லாரும் கொண்டு ராஜா சொல்லணும். இந்த விஷயம் வந்து தானியேலோட காதுக்கு கேட்டு தானியேல் வந்து ராஜா கேட்கிறார், ராஜா உங்களுடைய கனவுக்கு நான் அர்த்தம் சொல்றேன், நீங்க எனக்கு தவணை கொடுங்க, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் மட்டும் கொடுங்க ராஜான்னு சொல்லி கேட்கிறோம். கொஞ்ச நேரம் எனக்கு டைம் மட்டும் கொடுங்க, நான் அந்த சொப்பனத்துக்கு நான் அர்த்தத்தை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா அடுத்த வருஷத்தை வாசிப்போமா? எஸ் எஸ், தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் எஸ் 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 ஓகே. என்ன பண்றாங்கன்னா ராஜாட்ட தவணத்தை கேட்டு என்ன பண்ணா, ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வா, ராஜாட்ட சொல்லிட்டு ராஜா நான் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு
அவன் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்து தானும் தன் தோழனும், யார் சத்தமா தோழனும், அவன் மட்டும் போய் ஜெபிக்க போல, அவன் மட்டும் போய் ராஜாக்கு சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு தனியா போய் ரூம்ல போய் ஜெபிக்கல, தனியா போய் மலை மேல போய் ஜெபிக்கல, தானும் தன் தோழனும் தான் போட்டிருக்காரு. அப்ப என்னன்னா அவன் மட்டும் போகல, தன் தோழனை கூட்டிட்டு போயிட்டு அவன் சொல்றான், தோழனை கூட்டிட்டு போயிட்டான், இங்க பாரு நான் ஒரு கனவு கண்டேன், ராஜாக்கு ஒரு கனவு கண்டுதான், அப்ப நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபிச்சு அந்த கனவு நம்ம அர்த்தம் சொல்லிட்டு நான் என் தோழனும் போய் பரலோகத்துல தேவனாக விண்ணப்பம் பண்றேன். எஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எதை சொல்றேன்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எதுனா எப்படி சொல்லணும்னா முடியாது. ராஜா அந்த ராஜாக்கு வந்து கனவு வந்துச்சு, அப்படிதான் அந்த ராஜாக்கு கனவு வந்துச்சு, அந்த கனவு அர்த்தத்தை தெரியல. ஆனா தானியேல் வந்து போறான். இன்னைக்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஜெபிச்சீங்கன்னா எப்படிப்பட்ட கனவு யாரும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த கனவுக்கு அர்த்தத்தை சொல்லுவாங்க. நல்ல கனவு தட்டுமா? எஸ், அடுத்த வருஷத்துல வாசிமா பின்பு ராஜாதிலே தானியேலுக்கு எஸ் 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 அவன் என்ன பண்றான்னா பரலோகத்துல தேவனுக்கு ஸ்தோத்திரம் தருவான். ரொம்ப நாள் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே ராஜாவுக்கு ஒரு கனவு கண்டாரு, இந்த கனவு எனக்கு அர்த்தம் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. பரலோகத்துல தேவன் நோக்கி ரெண்டு பேரும் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. காலத்துல கொஞ்ச நேரத்துல கர்த்தர் அவனுக்கு இறங்கிட்டாரு, கொஞ்ச நேரத்துல கர்த்தர் அவனுக்கு இறங்கி அவங்க அந்த கனவுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு வெளிப்படுத்தப்பட்டது, அந்த கனவுக்கு அர்த்தம் வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப அவன் என்ன பண்றான், பரலோகத்துல தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்றான். எஸ், பரலோகத்துல தேவன் நோக்கி நன்றி செலுத்தி அவன் என்ன பண்றான்னா அடுத்து 20 வசனம் வாசிக்குமா? பின்பு தானியேல் சொன்னது, எஸ், தேவனுடைய நாமத்துக்கு என்று எஸ் காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எஸ், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். அவருக்கே உரியது. எஸ், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவர் இந்த கனவுக்கு நமக்கு அர்த்தத்தை சொல்லிட்டாரு சொல்லி அவன் அவ்வளவு விசுவாசமா இருக்கான். அப்படிதானே ஆண்டவருடைய சமூகத்துல என்ன ஆண்டவர் கனவுக்கு அர்த்தம் சொல்லுவான்னு சொல்லிட்டு அவன் விசுவாசமா இருக்கான், உறுதியா இருக்கான். அப்படிதானே இன்னைக்கு நீங்க அதே போல இருங்க. 48 வசனம் வாசிப்போம். 48வது எஸ், ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோனை மாகாணம் முழுவதுக்கும் சரி 46 அப்பொழுது ராஜாவாகிய தேவதத்தனேச்சர் தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டார். எஸ், ராஜா தானியேலை நோக்கி, எஸ், இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் எஸ், மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் எஸ், ராஜாக்களுக்கு ஆண்டவரும் எஸ், மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். எஸ், நல்ல கரணம் தட்டுமா? அந்த ராஜா 127 நாட்டுக்கு அரசராக இருக்கிற நேபுகாத்நேச்சார் யாருடைய காலில் விழுவான்? தானியேலுடைய காலில் விழுவான். எத்தனை நாட்டுக்கு அரசராக? 127 நாட்டுக்கு அரசராக இருக்கிற ராஜா வந்து நேபுகாத் இவனுடைய காலில் வந்து விழுந்தான், தானியேலுடைய காலில் வந்து விழுந்தான். அப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நான் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ள மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, அந்த ராஜாவுக்கு அந்த கனவுக்கு அந்த ராஜாவுக்கு அர்த்தம் தெரியாது. நீங்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க அவரோட தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? இங்க அந்த கனவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கத்தர் அந்த கனவுக்கு அர்த்தத்தை சொல்லுவார். நல்லா கனவு தட்டி ரிசீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படிப்பட்ட ராஜாவா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அதிகார மனுஷனா இருந்தாலும் சரி, யாருக்கும் அந்த கனவு வந்து அர்த்தம் செய்யாது. அந்த கனவுக்கு அந்த அர்த்தத்துக்கு சொல்றதுக்கு அந்த விளக்கத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு தான் காண்பிப்பார். ஆமென். எஸ் ஜீசஸ். கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார்னா 127 நாட்டுக்கு அரசராக நேபுகாத்நேச்சாரே சரி 127 நாட்டுக்கு அரசராக நேபுகாத்நேச்சாரே தானியேலோட வெறும் போயும் அடிமைத்தனத்தோட தானியேலோட காலில் விழுந்தான். யாருடைய காலில்? அடிமைத்தனத்தோட தானியேலோட காலில் விழுந்தான். அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னது அதுதான், ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. அவன் என்ன பண்ணான்? நானும் தன் தோழரும் தான் போனோம், வேற யாரும் போகல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார், கர்த்தர் உங்களோட மகிமைப்படுவார், கர்த்தர் உங்களோட உறவாடுவார், கர்த்தர் உங்களோட பேசுவார். ஏன்னா இன்னைக்கு ரெண்டு பேரும் தான் சரி, நானும் தன் தோழரும் தான் போறோம், வேற யாருமே போகல. அதே போல இன்னொரு சமூகத்துல நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. இதோட சொல்லி நான் நிறைய செய்வோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எஸ், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? இவங்களுடைய சமூகம் எல்லாத்தையுமே தெரியும், எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அதே அரசர் தான், வேற யாரும் கிடையாது, அதே அரசர் தான், நேபுகாத்நேச்சார் அரசர் தான். இந்த அரசர் என்ன பண்றாருன்னா விக்கிரக ஆராதனை பண்ணணும், எங்களுடைய சிலையை நீங்க வணங்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இதுதான் ஆராதனை செலுத்தணும், இதுதான் நாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் அந்த ஊர்ல இருக்க அவ்வளவு தூரம் அந்த சிலைக்கு முன்னாடி வணங்குறாங்க. அந்த சிலைக்கு முன்னாடி அவ்வளவு வணங்குறாங்க. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த மூணு மட்டும் என்னென்ன பரவாயில்ல சொல்லிட்டு சிலை வணங்காம இருந்தாங்க. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இது விக்கிரக ஆராதனை சொல்லிட்டு, அவங்களுக்கு தெரியும் அந்த சிலையை நாங்க வணங்க மாட்டோம் சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க? ஐக்கியமா இருந்தாங்க, ஐக்கியத்துல உறுதியா கருதி இருந்தாங்க.
என்னன்னாலும் பரவாயில்ல, நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா நான் அந்த சிலையை மட்டும் வணங்க மாட்டேன். நீங்க என்னன்னாலும் பரவாயில்ல, நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அந்த சிலையை மட்டும் வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஐக்கியமா உறுதியா இருந்தாங்க. அதே போல ராஜா பார்த்தாரு, அப்படியான்னு சொல்லிட்டு இவங்க தீக்குள்ள தூக்கி போடணும்னு சொல்லிட்டு தீய டபுளா ஏறி வைக்கிறாங்க. எப்படி டபுளா நார்மலா போயிட்டு இருக்க தீய கூட கொஞ்சம் விரவ போட்டு நல்ல தீய நல்லா மூட்டி விட்டுட்டாங்க. நல்ல பெரிய நல்ல டபுளா ஏறி நினைச்சு பாருங்க. டபுளா ஏறி தீ அந்த தீக்குள்ள இந்த 3 பேரை தூக்கி போட்டுட்டாங்க உள்ள. ஆனா மூணு பேரோட இருந்தது கூட ஒரு ஆள் இருந்தாரு. பரிசுத்த ஆவியானவர் 4வது ஆளா உள்ள இருந்தாரு. அந்த 3 பேருக்கும் ஒண்ணு சேர ஆகல. ஏன்? ஆவியானவர் அவங்க கூட இருந்தாரு. ஆவியானவர் அவங்க கூட இருந்தாரு. அவங்க ஐக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க ஐக்கியமா இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருப்பாரு. இன்னைக்கு நீங்க ஐக்கியமா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஏன்? இப்ப இந்த கூடி வந்திருக்க பாருங்க, இதுவும் ஒரு ஐக்கியம் தான். இந்த ஐக்கியத்தை ஹெவன்ஸ் பார்த்துட்டு இருக்கு, பரலோகத்துல ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஐக்கியத்துக்குரிய பலனை ஆண்டவர் நிச்சயமா தருவார். அதே போல என்ன சொல்ல வரோம்னா, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட நீங்க ஐக்கியத்துல உறுதியா இருக்கணும். அந்த கான்ஃபிடண்டா இருக்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியா இருக்கணும். நீங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு சோர்வு உங்களுடைய வாழ்க்கையில வருதா, ஓகே, ஒரு சோர்வு வந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்துல வந்து ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி சோர்வு இருக்குது, சோர்வு என்னுடைய வாழ்க்கையில நீக்கி போடுங்க ஆண்டவரே சொல்லிட்டு நீங்க சொல்லிருங்க. உடனே டிக்ளேர் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுறது வந்து எப்படி பேசணும்னா, ஒரு ஃப்ரெண்டை போல பேசணும். ஆண்டவர்கிட்ட வந்து பிரேயர் முட்டங்கள் போல தான் பேசணும். ஆண்டவர் கண்ண பண்ணி தான் பேசணும். இதெல்லாம் பேசணும். நான் என்னன்னு சொல்ல மாட்டேன், இதெல்லாம் செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட பேசுறது ஒரு ஃப்ரெண்டை போல பேசுறேன். உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் எவ்வளவு ஜாலியா எவ்வளவு ஓப்பனா பேசுறீங்க. உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் எவ்வளவு ஓப்பனா பேசுறீங்க. மாப்பிள்ளை இப்படி இருந்து மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் எவ்வளவு பேசுறீங்க. அதே போல ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஏசப்பா எனக்கு இந்த நாள் இப்படி இருந்தது, என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டை கூட ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து பேசுங்க. அவங்க உங்களோட இடைப்படுவார். நிச்சயமா உங்களோட இடைப்படுவார். என் பிள்ளை என்னோட கூப்பிடுறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவ்வளவு ஆர்வமா அவ்வளவு ஐக்கியமா இருக்கிறார். நீங்க அவங்க உடனே சொல்றேன், நான் நிறைவு செய்ய போறேன். ஐக்கியத்தை என்னைக்குமே விட்டுறாதீங்க. இந்த ஐக்கியத்தை என்னைக்குமே விட்டுறாதீங்க. சத்துருக்குரிய பிளான் என்ன, நான் உங்களுடைய ஐக்கியத்தை பிரிக்கணும்னு அவங்களுடைய பிளான். உங்களுடைய ஐக்கியத்தை எப்படியாச்சும் வந்து ஏதாச்சும் சொல்லி என்ன தெரியுமா சொல்லுவான், ஒன்று நீ பெரியவன் இல்ல நீ பெரியவன், நீ நல்லா நீ எக்கி நல்லா செய்ய, நீங்க நல்லா இல்லாம நானும் எனக்கு ஒன்று தெரியும் சொல்லிட்டு இந்த மாதிரி விளக்கு பண்ணுவான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரிவினை சின்னதா உள்ளவங்க விதைப்பான். அதை விளைச்சு நம்மளுடைய வாழ்க்கையை அப்படி பிரிவினை பண்ணிக்குவோம். பிரிவினை பண்ணி அப்புறம் நமக்கு என்ன ஆகும், அவன் பெரியவன் நாங்க போக மாட்டேன்னு சொல்லி நமக்கு ஒரு கோபம், நம்ம ஈகோ பாடி இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி நம்ம ஐக்கியத்தை அவன் பிரிக்கிறான். இன்னைக்கு ஏன் நம்மளுடைய நாடு, நம்மளுடைய சபைகள், நம்மளுடைய எல்லா இடத்துலையும் ஏன் பிரிச்சுட்டு இருக்கு? காரணம் என்னன்னா ஐக்கியம் இல்லை. ஐக்கியம் இல்லை, இதுதான் உண்மை. ஒற்றுமை இல்லை. ஒற்றுமையா இருக்கணும்னா செய்கிற காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க ஒற்றுமையா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா பிசாசு தெரிஞ்சிடும் இவங்க ஐக்கியமா இருக்காங்க, நம்மள ஓட விட்டுறோம்னு சொல்லி பிசாசு தெரிஞ்சிடும். இவன் ஜெயிச்சவன நம்ம ஓட விட்டுறோம், நம்ம அடிச்சு ஓட விட்டுறோம்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். ஏன் பயப்படுறான்? நீங்க ஐக்கியமா கூடி ஜெயிச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு பயம், அவன் ஓடிப்பான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அவன் உங்களுக்கு பிரிவினை கொண்டு வந்து இன்னைக்கு ஐக்கியத்தை இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க ஐக்கியமா இருங்க. ஐக்கியத்தை எங்கேயுமே விட்டுறாதீங்க. ஐக்கியமா இருந்தீங்கன்னா செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த ஐக்கியத்தின் மூலமா கர்த்தர் பயங்கரமா ஒரு எழுப்புதல் உண்டு பண்ண போறாரு. நல்லா கரங்க தட்டுவான். இந்த ஐக்கியத்தின் மூலமா ஒரு பெரிய 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 பல யூத்களை இங்க எத்தனையோ இருக்கு. அந்த யூத்கள் எல்லாத்தையும் கர்த்தர் இந்த கூடாரத்துல கூட்டு வந்து ஒரு பெரிய ஐக்கியமா எழுப்பி பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க மகிமை செலுத்தும்படி ஆண்டவர் உங்களை ஐக்கியமா எழுப்ப போறாரு. எஸ் ஜீசஸ். எஸ் எல்லாரும் எழுந்திருப்போமா? கடைசி நம்ம நிறைவு செய்ய போறோம். எஸ் ஜீசஸ். Yes, Holy Spirit. இவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Yes, yes, Lord. Yes, Jesus. எல்லாரும் நாமத்தை கடைசியா நம்ம இந்தியா மாறவே போறோம். இது ஒரு ஆராதனை. யாரை பார்க்கவே நேரம் கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது யாரை பார்க்க கண்ணு போட்டு யாருமே பார்க்க வேண்டாம். கர்த்தர் இது உங்களோட இடைப்படுற நேரம். கர்த்தர் உங்களோட பேசுற நேரம். இது கர்த்தர் உங்களோட உருவாட்ட நேரம். நீங்க அவர்கிட்ட பேசுற நேரம். உங்க வீட்டுல யாரு நம்ம ஜெபிச்சா யாராச்சும் பார்ப்பாங்களா? நம்ம ஜெபிச்சா நம்ம கை தூக்கி ஜெபிச்சா நம்ம யாராச்சும் பார்ப்பாங்க? நோ 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 இல்ல. நீங்க யாரை திதிக்கீங்க? உங்க அப்பாவை திதிக்கீங்க, வேற யாரையும் திதிக்கல. இது வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் ஆண்டவர் உங்களை நேர்த்தியா நடத்தி கொண்டதால அவர்தான் நீங்க தூக்கி போறீங்க, வேற யாரும் தூக்கி போறீங்க. அதனால அவன் பார்த்தா என்ன சிரிச்சுவான், அவன் பார்த்தா என்ன வந்து அப்படி பார்ப்பான். நோ இல்ல. நீங்க ஜெபிச்சீங்கன்னா என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். நீங்க ஜெபிச்சீங்கன்னா என் வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பார். செய்ய முடியாத காரியத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். என் பிள்ளைகிட்ட கூப்பிடலாம், ஆபத்து காலத்துல இந்த வரைக்கும் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஆண்டவர் மறு உத்தரவு உங்களுடைய வாழ்க்கையில அருள் செய்வார். Amen. In the name of Jesus. இருக்கிற இடத்துல இருந்து இருக்கிறது நான் உங்களை கத்தருக்கிற உயர்த்தி எதுக்குமே வெட்கப்படாத ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே சத்தம் விட்டு கூப்பிடுங்க. இயேசுவே சத்தம் விட்டு கூப்பிடுங்க. இயேசுவே சத்தம் விட்டு கூப்பிடுங்க.
இயேசுவோட வாழ்க்கை இன்னைக்கு 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 எதெல்லாம் முடியாத காரியங்களை பலவீனத்தை எல்லாத்தையும் மாற்றி போடு. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தேவ சுகம், ஒரு தேவ கரம் இன்னைக்கு உங்களை மூடிக்கொண்டு இருக்குது. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டார். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய விங்ஸ் கீழே, அவருடைய ரெக்கையின் கீழே நம்மளை இப்ப வரைக்கும் மூடி வந்து இப்ப மூடிக்கொண்டு இருக்கார். எஸ் ஓ ஜீசஸ் கினியாயிருக்கிடுமே அக்னிநாதாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக I
எல்லாத்தையும் உங்களுடைய கருத்துல கொடுத்து தகப்பனே இந்த மீட்டிங்கை ஆயத்தப்படுத்தி கொடுத்தீங்க. அதுக்காக உங்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசனம் ஆட்சி கொண்டது, உங்களுடைய பிரசனம் சூழ்ந்து கொண்டது ஆண்டவரே. அதுக்காக உங்க நன்றி செலுத்துகிறேன். Thank you so much ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. Yes Jesus. நல்ல நேரத்துக்கு அவங்களை துதிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவா நேரத்துல கூட எங்களுக்கு மீட்டிங் தந்ததுக்காக நன்றி இயேசுவா. உங்களை முழுவதோடு துதிக்கிறேன் இயேசுவா. I bless in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இயேசுவா இந்த மீட்டிங் ஆசீர்வதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஆண்டவரே. இயேசுவா பல மடங்காக பெருகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. வளர்கிற ஒரு தினம் இயேசுவா வெறுமையா திரும்ப நீங்க நிரப்பீங்க அப்பா. இயேசுவா இவங்க வழங்கத்துக்கு போய் சாட்சியாக பல பேரை வெளியே எழுப்பி உள்ள வீட்டுக்கு அழைத்து வர நீங்க கொண்டு வாங்க. இவங்க மூலமா பெரிய காரியத்தை செய்ய போகிறவே நான் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருடைய மனசார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவா. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவங்க ஒண்ணு பெரிய காரியத்தை செய்யல. எல்லாவற்றையும் கருத்து எல்லா துணிகளும் ஆகியும் ஒருவருக்கு மாற்றம் ஒரு நீ மாற்றம் தகுதியானவர். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். சென்சுரம் என் ஆத்மாவே என் முழுவதுமே பரிசுத்த என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரங்களை ஆமென். சமாதானத்தோடு சேவ் கொடுக்கணும். எப்படி சேவ் கொடுக்கணும் தெரியல. எஸ்எம்